இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே உயிர்த்த இயேசு தோமையாரை சந்திக்கிற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவுடனே நம் நினைவுக்கு வருவது இந்த தோமையார் சரியான சந்தேக பெருவழி என்று சொல்லி, யாராவது ஒருவர் தவறு செய்துவிட்டால் அல்லது தவறு செய்வது போல தோற்றமளித்து விட்டால் அல்லது மற்றவர்களுக்கு முன்னே வந்துவிட்டால் அவரை குற்றவாளி கூண்டில் ஏற்றி எல்லாரும் குறை சொல்வது வழக்கம். நாமும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பார்ப்போமே. கொஞ்சம் விரிந்து பறந்து நம்முடைய சிந்தனை கண்ணோட்டத்தை இன்னும் அகலமாக்கி யோசித்து பார்ப்போமே. தெளிவில்லாமல் தொடங்கப்படும் எதுவும் தீவிரமாய் இருப்பதில்லை. பாருங்கள், எதுவாக இருந்தாலும் சரி, அதிலே முதலில் ஒரு தெளிவு வேண்டும். நிறைய நேரங்களிலே பலர் பேச அல்லது நாமே சொல்லி இருக்கிறோம், முதல்லயே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன், இது எனக்கு முதல்லயே தெளிவா இருந்துச்சுன்னா நான் இப்படி நடந்திருக்க மாட்டேன், இவனை பத்தி எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இவன் கூடையே சேர்த்திருக்க மாட்டேன், அல்லது இவன் கூடையே நான் இருந்திருக்க மாட்டேன், இது எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்துச்சுன்னா, முதல்லையே தெளிவு இருந்துச்சுன்னா என்று புலம்புவதை கேட்டிருக்கிறோம். முதலிலே தெளிவில்லாத எந்த காரியமும் சரியான பாதையில் செல்லுவதில்லை, வெற்றியை தனக்குரியதாக்கி கொள்ளுவதில்லை. பாதியிலே வேலை முடியாமல் அல்லது எடுத்த காரியம் நடைபெறாமல் திக்கி திணறி நிற்பதைத்தான் பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். இன்றைய இந்த சூழலை எடுத்து இந்த நிகழ்வோடு ஒப்பிட்டு பாருங்கள். தோமையார் இயேசுவை பற்றி தெளிந்து உணர முற்படுகிறார். தான் சரியாக தெளிந்து உணர்ந்ததை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவரது அடிப்படையான கருத்து. இதைத்தான் திருவள்ளுவரும் கூறுகிறார். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுருவும் தீரா இடும்பை தரும் என்று தேர்ந்து தெளிதல் என்கிற அதிகாரத்திலே அருமையாக கூறுகிறார். நாம் யாரென்று தெரியாமலேயே, முழுமையாக தெரியாமலேயே ஒருவரை நட்பு பாராட்டினோம் என்றால் அவரிடமிருந்து வருகிற பின் விளைவுகள் பிற்காலத்திலே நாம் அதை குறித்து வெட்கப்படக்கூடியதாய் அல்லது வருத்தப்படக்கூடியதாய் இருக்கலாம். எனவே முன்பே தேர்ந்து தெளிவோம். தோமையாரும் அப்படித்தான் என்று வைத்துக் கொள்ளுவோமே. முதலில் இயேசுவோடு இருந்திருக்கிறார் என்றாலும் இந்த தெய்வீக தன்மையோடு இருக்கிற இயேசுவை உண்மையிலே அனுபவத்தோடு பார்த்துவிட்டால், அனுபவபூர்வமாக இதுதான் என்று தெளிந்து விட்டால், அந்த தெளிவிலே துணிச்சலாக தீவிரமாக தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியும் என்பதை தோமையாருடைய வாழ்விலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். தான் தீவிரமாய் தெளிவாய் தெரிந்து கொண்ட அந்த கருத்தை வாழ்நாள் முழுவதுமே அவர் கடைபிடிக்க போதிக்க முயற்சி செய்கிறார். உயிரை கொடுத்தாலும் கூட, உயிரே போகிற நிலையிலும் கூட தான் தெளிந்து தெரிந்த அந்த அனுபவத்திற்காக அவர் துணிச்சலாய் நிற்பதை பார்க்கிறோம். இந்த துணிச்சல் நமக்கு தேவை. எந்த ஒரு காரியத்திற்குமே, விசுவாசத்திலும் சரி வாழ்விற்கும் சரி, முதலில் தெளிவில்லாமல் தொடங்கப்படும் எந்த காரியமும் தீவிரமாக செய்யப்படுவதில்லை. எனவே எதற்கும் முதலில் தெளிவு வேண்டும். அதனைத்தான் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி போல சொல்லுகிறார்கள், ஃபெயிலிங் டு பிளான் இஸ் பிளானிங் டு ஃபெயில். திட்டமிட தவறுவது தவறு செய்வதற்காகவே திட்டமிடுவதாகும் என்று சொல்லுகிறார்கள். தெளிவில்லாமல் இதுதான் செய்ய போகிறோம், இதுதான் நமது நம்பிக்கை, இதைத்தான் நாம் பெறவிருக்கிறோம், சாதிக்கவிருக்கிறோம், இதுதான் நம் இலக்கு என்கிற ஒரு தெளிவில்லாமல் தொடங்கப்படுகிற காரியங்கள், வாழப்படுகிற நாட்கள், செய்யப்படுகிற எல்லா முயற்சிகளும் தோல்வியை நோக்கி கொண்டே செல்கின்றன. பிற்காலத்திலே நம்மை வருத்தப்பட வைக்கக்கூடிய காரியங்களாய் இருக்கின்றன. நான் அப்பொழுதே யோசித்திருக்க வேண்டும், அப்பொழுதே தெளிந்திருக்க வேண்டும், அப்பொழுதே அதை பற்றி நான் முடிவெடுத்திருக்க வேண்டும் என்று நம்முடைய கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படுவதாய் இருக்கின்றன. எனவே எதுவாக இருந்தாலும் தெளிந்து
அதற்கு பின் துணிவோம். தெளிவும் துணிவும் சாதனைக்கு வழி. இதனைத்தான் தோமையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். தேர்ந்து தெளிந்து செய்கிற காரியங்களில் தீவிரம் இருக்கிறது, வெற்றிக்கு வழி பிறக்கிறது. வாழ்வின் முயற்சிகளிலும் லட்சியங்களிலும் நட்பு பாராட்டுகிற மனிதர்களிடமும் கூட முதலிலேயே தேர்ந்து தெளிய வேண்டும். பிற்காலத்திலே நாம் நினைத்து வருத்தப்படக்கூடாது. இவரை போயா நான் இவ்வளவு நாள் நம்பினேன் என்றோ, இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் என்றோ, இது தெரியாம இங்க இறங்கிட்டனே, காலை விட்டுட்டு கஷ்டப்படுகிறேனே என்றோ புலம்பிக் கொண்டிருக்க தேவையில்லை. தெளிவில்லாமல் தொடங்கப்படுகிற காரியங்களில் தீவிரம் இருப்பதில்லை. தீவிரமாய் சாதனை பாதையிலே வெற்றி நடை போட வேண்டும் என்றால் தேர்ந்து தெளிவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.